இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்று 31ஆம் நாள், ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு, ஜூலை மாதத்தின் நிறைவு நாளிலே நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய நாளின் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக முதலிலே வவுனியா புளியங்குளத்திலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பான ஒரு செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலிலே, அதாவது வவுனியா புளியங்குளத்திலே உணவகம் ஒன்றுக்கு வேலைக்கு சென்ற நபர் ஒருவர் செய்த திருவிளையாடல் தான் இந்த செய்தி. தனது கஷ்டத்தை கேட்டு முதலாளியிடம் வேலைக்கு சென்ற நபர் ஒருவர் செய்த வேலை இது. அதாவது தான் குடும்பத்திலே சரியான கஷ்டமாக இருப்பதாகவும் தனது பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கு எனக்கு வேலை ஒன்று தேவை என்று ஒருவர் அந்த உணவகத்திற்கு சென்றிருக்கிறார். சென்று முதலாளியை சந்தித்து வேலை கோரியிருக்கின்றார். அவரது பரிதாபத்தை பார்த்த முதலாளி, நான் உனக்கு வேலை தருகிறேன் என்று சொல்லி அவரை அங்கு தங்குவதற்கு இடமும் அளித்து, நீ இங்கு நின்று வேலை செய், இங்கே சாப்பிடலாம் என்ற விடயங்களை எல்லாம் அவரோடு பகிர்ந்துவிட்டு அவர் சொல்லியிருக்கின்றார், நாளையிலிருந்து நீ வேலையை ஆரம்பிக்கலாம் என்று இங்கே தங்கிக்கொள் என்று கடைக்கு பக்கத்திலே அவருக்கு தங்குவதற்கான ஒரு இடத்தையும் கொடுத்து முதலாளி கடையை பூட்டி விட்டு சென்று விட்டிருக்கின்றார். முதலாளி கடையை பூட்டி சென்று விட்டு மறுநாள் காலை வந்து கடையை திறந்த பொழுது அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சிதான். அங்கே என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது? வேலைக்காக அவர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நபர் இரவிரவாகவே பின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று குபேரனுக்காக போட்டு வைத்திருந்த அந்த பணங்களை எல்லாம் அவர் எடுத்து அங்கிருந்த சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர் தலைமறைவாகி விட்டார். இந்த விடயங்கள் இரவிரவாகவே நடைபெற்று விட்டது. காலை வந்து முதலாளி கடையை திறந்த பொழுதுதான் கடை இந்த நிலைமையிலே இருப்பதை கண்டு அவர் வெறும் துயரத்துக்கு உள்ளாகிவிட்டார். உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை என்பது எந்தளவு ஒரு மோசமான செயல் என்பதை பாருங்கள். ஆனாலும் அவர் உடனடியாகவே அவரை என்ன ஏதென்று விசாரிக்காமல் அவர் கஷ்டம் என்று கேட்ட பொழுது அவருக்கு வேலை வழங்க முன்வந்திருக்கிறார். அவரை தங்குவதற்கு இடத்தை கொடுத்திருக்கின்றார். இத்தனையும் செய்த முதலாளிக்கு ஒரு நம்பிக்கையினமான செயலை அந்த நபர் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இதுதான் இன்றைய உலகத்திலே நம்பிக்கை இனங்களால் தான் எந்த சரியான வேலையும் நடைபெறாமல் இருக்கின்றது. அதை விட ஒரு உண்மையான மனிதர்களை கண்டாலும் இவ்வாறான சம்பவங்களில் மன வெறுப்புகள் ஏற்படுகின்ற விடயங்கள் இருக்கின்றது. ஒரு உண்மையான மனிதனுக்கும் கூட இந்த ஒரு மரியாதையற்ற நிலைமையை தான் இருக்கின்றது இவ்வாறான நபர்கள் செய்கின்ற செயலால். இந்த விடயம் சிசிடிவி காணொளி ஊடாக வெளியிலே வந்திருக்கின்றது. இப்பொழுது கடையின் முதலாளி ஸ்ரீலங்கா காவல்துறையிலே முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். அவரின் பெருந்தன்மைக்கு அல்லது அவரின் நம்பிக்கைக்கு கிடைத்த பாரிய ஒரு விபரீதம்தான் இந்த விடயம். இது இவ்வாறு இருக்க, மட்டக்களப்பிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அம்மன் ஆலயத்திலே நடைபெற்றிருக்கிற சம்பவம் தான். அதாவது அன்னதானம் ஒன்றிலே வாழ்வெட்டு நடைபெற்றிருக்கிறது. வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பிலே ஒரு அம்மன் ஆலயத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த உணவு சுவை இல்லை என்று பேச்சு ஒரு இளைஞன் கதைத்திருக்கின்றார். அந்த விடயத்தை வைத்துத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏறாவூர் பிரிவிலே இருக்கின்ற, மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவிலே இருக்கின்ற மயிலம்பாவளி விபுலானந்தபுரம் மாரியம்மன் ஆலயத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திலே 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். கடந்த புதன்கிழமை தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது அங்கே அந்த ஆலயத்திலே உற்சவம் நடைபெற்று வருகின்ற நிலையிலே தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ட இளைஞன் ஒரு சாப்பாடு சரியில்லை, இளைஞன் ஒருவர் சாப்பாடு சரியில்லை என தெரிவித்த போதுதான் அன்னதானம் வழங்கியவர்களுக்கும் அவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து 7 பேர் கொண்ட வாழ்வெட்டு குழு அன்னதானம் வழங்கியவர்கள் மீது
வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதிலே தான் பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். வாழ்வெட்டு நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார்கள். ஒருவரை அங்கு நின்றவர்கள் மடக்கி பிடித்து விட்டார்கள். பிடித்து அவரை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். மேலதிக நபர்களையும் போலீசார் தேடுவதாக அமைந்திருக்கின்றது அந்த விடயம். உண்மையிலே இந்த சம்பவம் உண்மையில் உணவு சுவை இல்லையா என்கின்ற விடயத்திற்கு அப்பால் இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்கக்கூடும் என்று கூட சொல்லலாம். அன்னதானம் வழங்குகின்ற இடத்திலே வாள்களோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் இது ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருப்பதைத்தான் குறிக்கின்றது இல்லையா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ஆலயங்களிலே ஆலயத்தின் மரபுக்கு ஏற்ப அவற்றை கடைபிடித்து செல்வதுதான் மிகச்சிறப்பு. இந்த சமூகம் ஒரு தவறான பாதையிலே செல்வதாகத்தான் இந்த விடயங்கள் தோற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா? இந்த விடயங்கள் எவ்வாறு மாற்றம் பெறும், இந்த சமூகத்திலே எப்பொழுது மாற்றம் பெறும் என்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மாறாதா என்று. ஏனென்றால் இப்பொழுதும் இந்த போதை வஸ்துக்கள் போலீசார் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். போதை வஸ்து கடத்தல்காரர்களை இப்பொழுதும் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அது குறைந்த பாடாக இல்லை. எனவே இவற்றை முற்றாக எப்பொழுது ஒழிக்கப்படும், இந்த சமூகம் எப்பொழுது ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலையிலே தான் இருக்கின்றது. இதுவாறு இருக்க மட்டக்களப்பிலே இன்னும் ஒரு சம்பவம், சோகமயமான சம்பவம். பட்டதாரி இளைஞன் ஒருவர் தூண் விழுந்து இறந்திருக்கின்றார். அது ஒரு வேதனையான ஒரு விடயம் இல்லையா? அவரது குடும்பத்திற்காக அவர் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்று அவர் ஒரு வேலைக்காக காத்திருந்து கொண்டு இருக்காமல் கிடைக்கின்ற கூலி வேலையை செய்தாவது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மேசன் வேலைக்கு சென்ற பொழுதுதான் இந்த தூண் இடிந்து விழுந்து அந்த பட்டதாரி இளைஞன் மட்டக்களப்பிலே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. இது ஒரு வேதனையான விடயம். இவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று யாழ்ப்பாணத்திலே கீரிமலை பகுதியிலும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது கடந்த காலத்திலே சீமேந்து தொழிற்சாலைக்காக சுண்ணக்கல் அகழ்வு செய்யப்பட்ட பகுதிகளிலே கடுமையான குப்பைகளை அங்கே கொட்டப்படுகிறது என்றும் அதனால் அருகிலே இருக்கின்ற குடியிருப்புகள் ஒரு நல்ல நிலையிலே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களால் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே அதிகளவான குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் மனித கழிவுகள், குப்பைகள் மற்றும் விலங்கு கழிவுகள், அதாவது இறைச்சி ஆக்கப்பட்ட அந்த விலங்கு கழிவுகளும் அங்கே கொட்டப்படுவதாகவும் அதனால் அங்கே நாய்கள், காகங்களின் தொல்லைகள் அதிகரித்திருப்பதாகவும் அதைவிட ஒரு புனிதமான தலம் அங்கே இருக்கின்றது. அந்த தலத்தை நாங்கள் மதிக்காமல் அந்த விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதனால் அந்த புனிதத்தன்மை அதிலிருந்து கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட சுற்றுச்சூழல் என்று வேகமாக பரவி வரக்கூடிய நோய் நொடிகள், அதைவிட நிலத்தடி நீர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு துன்பியலுக்குள் தள்ளுவதாகவே இருக்கின்றது. இதனை விட அந்த குப்பைக்கு தீ மூட்டி இருக்கின்றார்கள். அந்த தீ மூட்டியதன் பின்னர் அருகிலே மாசுபாடு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதனால் உண்மையிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே முதலீட்டாளர்கள் முதலிடுவது தொடர்பிலே ஒரு பின்னடைவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கிருக்கின்ற மக்கள் கோரி இருக்கின்றார்கள். கீரிமலை என்பது ஒரு புனித தலமாக இந்துக்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே பிதற்கடன்களை கழிப்பதற்காக நாள்தோறும் மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து கீரிமலையை நோக்கி மக்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாள்தோறும் அங்கே அந்த கடன்கள் செய்யப்படுகின்றன. இந்த விடயங்களால் அந்த மக்கள் அசௌகரியப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லது அன்பு சொந்தங்களை, மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல்.